முடிஞ்ச வரை வாரத்தில் ஒரு தடவையாச்சும் நம்ம சுண்டக்காய் சாப்பிட்றத ரெகுலர் ஹேபிட்டாக வச்சுக்கணும். நம்ம வயிற்றில் இருக்க குடல் புண்ணு இது எல்லாத்தையுமே நமக்கே தெரியாமல் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஆனதுக்கப்புறம் அதை வயிற்றுலலாம் பிரச்சனை ஆச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். வயிறு எரிச்சலாக இருக்கும், வயிறு உப்பசமாக இருக்கும், ஒரு மாதிரி வயிறு முட்டுற மாதிரியே இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இல்லை, பிரச்சனை வந்தவங்களும் வயிறு புண்ணு இதெல்லாம் இருக்கிறவங்க சுண்டைக்காய் நம்ம ரெகுலராக வதக்கி சாப்பிட்லாம். இப்போ இந்த மாதிரி சுண்டைக்காவை நல்லா முழு சுண்டைக்காவாக போட்டோன்னா வயிறு வலி வரும். சம்டைம்ஸு அந்த உள்ளே இருக்க சீடு அதிகமாக எடுத்துக்கூடாது, கசப்பாக கூட இருக்கும் குழம்பு. அதனால் அப்படியே போடக்கூடாது. சுண்டைக்காவை நல்லா நசுக்கி நம்ம உரல் இடிக்கிறோம்ல, அதில் ஒரு இடி இடிச்சிங்கன்னா அது நசுங்கிடும். அதை எடுத்து அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு அதை பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அதே வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கடுகு, நம்ம வாஷ் பண்ண சுண்டைக்காய் தண்ணி அந்த விதையோட தண்ணியை கீழே ஊற்ற வேணாம். இப்போல்லாம் சுண்டைக்காய் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதில்ல. நம்ம உழவர் சந்தைக்கோ அந்த மாதிரி எங்கேயாச்சும் போனால் கிடைக்கிறத தவிர நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டு அங்கெல்லாம் போய் பார்த்தோன்னா இப்போ சுண்டைக்காய்லாம் கிடைக்கிறது கிடையாது. அதனால் அந்த வாஷ் பண்ண தண்ணியை ஒரு தொட்டியில் மண் நிரப்பிட்டு அதில் அந்த தண்ணியை ஊற்றி வச்சிங்கன்னா மழை நல்லா பெய்யுது, கண்டிப்பாக பிடிச்சிக்கும். ஒரு இடியெல்லாம் இடிச்சிங்கன்னா ஒரு சின்ன துளிர் விட்டால் போதும், அப்புறம் நல்லா பிடிச்சிக்கும். ஒரு 2-3 மாதத்துல செடி ஓரளவுக்கு வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்ற வேணாம். ஒரு மாடி வீடாக இருந்தால் கூட ஒரு தொட்டியில் ஊற்றி வச்சிங்கன்னா அது கம்பல்சரி வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதில் கடுகு வெந்தயம் போட்டிருக்கோம்ல, இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயமும் பூண்டையும் கொஞ்சம் அதிக அளவில் பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் எடுத்து நம்ம லைட்டாக ஒரே மிக்சியில் ஒரே ஒரு இது மட்டும் அரைச்சி அந்த எசன்ஸ் நல்லா இறங்கிட்டுருக்க சும்மா ஒரு அடி மட்டும் அடித்து போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் நல்லா இடித்து கூட லைட்டாக அடிச்சுட்டு அதில் அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறம் தக்காளி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி அதில் நம்ம போட்டிருக்கோம். போட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா பெப்பர் இருக்குல்ல, மிளகு நல்லா பவுட்ரு பண்ணி அதில் போட்டு கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள், தனி தானியம், வெறும் தானியம் மட்டும் தனியாக இருக்கிறது, அப்புறம் குழம்பு மசாலா இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா இது பண்ணிவிட்டு நான் அடுத்த கேஸில் லைட்டாக கட்டி பெருங்காயம் இருக்குல்ல, அது லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு அதில் கட்டு பெருங்காயத்தை வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயம் ஸ்டார்டிங்லேயே போட்டுருவோம்ல, அது கரையாது. அதனால் நம்ம தனியாக ஒரு இதில் கட்டி பெருங்காயம் அதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த கடுகு கருவேப்பிலை போடுறீங்கள, அப்போவே இந்த பெருங்காயத்தை இதில் போட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் போட்டு நீங்கள் வதக்கிட்டே வாங்க. அதை வதக்கும் போது பெருங்காயமும் அப்படியே நல்லா வதங்கி வந்துடும். நம்ம இப்போ தனியாக வதக்கி அதை எடுத்து இதில் போட்டிருக்கு கட்டி பெருங்காயம் கல் உப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான் குழம்பு வச்சுருக்கு. அதெல்லாம் கரெக்டான விஷயம் கரெக்டாக பண்ணணும். நம்ம அதிகமாக எதுவும் சேர்க்கவே வேணாம், சும்மா ஒரு 4 பொருள் போட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு அந்த எண்ணெய் அப்படியே தனியாக பிரிஞ்சு வருது, அந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் எண்ணெயும் நான் அதிகமாக ஊற்றணும். அந்த மாதிரி புளி குழம்புக்கு கார குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். கடாய் ஸ்டீல் கடாய் வச்சனால நல்லா அடி பிடிச்சிட்டே இருக்கிறதுனால நானும் நல்லா அதை கலக்கி விட்டுட்டே இருக்கேன், இல்லைன்னா அடி பிடிச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அப்படியே விட்டாச்சு. சில பேர் முழு பூண்டு, முழு வெங்காயம், அப்புறம் தக்காளி கூட அரைக்காமல் அப்படியே போட்டு வைக்கிறாங்க. அப்படி கூட போடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இந்த மாதிரி லைட்டாக இடித்து போட்டு பண்ணோன்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் புளி கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு முன்னாடியே சுடுதண்ணியில் கொதிக்க வைக்க வேணாம். சுடுதண்ணியை காய வச்சு எடுத்துகிட்டு அதில் புளியில் ஊற்றி வச்சுருங்க. அப்போ அந்த ஜூஸ் நல்லா அதில் இறங்கிரும். அப்புறமா நீங்கள் அதை கரைச்சி ஊற்றிங்க. எல்லா புளியும் மொத்தமாக ஜூஸ் எல்லாமே அதில் வந்துடும், வேஸ்ட் ஆகாது புளி. அதை கரைச்சி கொஞ்சம் இதில் போட்டு கல்லுப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கல்லுப்பு இதில் இப்போயே போட்டுடுறேன். நீங்கள் முடிஞ்சளவுக்கு கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அவ்வளோதான், குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நல்லா கலக்கிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியை கொஞ்சம் தண்ணியாகவே, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு நீங்கள் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. அது நல்லா சுண்டும் போது கம்மியாயிரும், கெட்டியாயிரும். அப்போ அந்த குழம்பு மேலே நம்ம வறுத்து வச்சு சுண்டைக்காய் எடுத்து அப்படியே போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே விட்டாச்சு. அது அப்படியே நல்லா கொதிச்சு நான் ஒரு 3/4 ஃப்ளேமில் வச்சுட்டு அதை அப்படியே விட்டேன்.
அப்படியே வந்து கொதிச்சு நல்லா வந்துச்சு. சைடில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ரெடிமேட் வாழைக்காய் வந்து சிக்கன் வந்துட்டு 5 நிமிஷம் சிக்கன்லேயே வந்துட்டு இந்த வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வாழைக்காயில் கூட இந்த மாதிரி வாழைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பெப்பரு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மஞ்சள், சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி எண்ணெயும் அதிலே ஊற்றிட்டு அதை எடுத்து அப்படியே கேஸில் வச்சுட்டு லைட்டாக தண்ணி அப்படியே தெளித்து விட்டு சிம்மில் வச்சு விட்றணும். அப்போ அதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்தில் வந்து அந்த வாழைக்காய் வந்துடும். குழம்பு பாருங்கள்.